பொதுவாக இந்த சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் வந்து நீங்க அந்த மின்சார இதை வந்து இப்போ ஒவ்வொரு வண்டியோட அந்த ஆம்பியர் அவங்க கொடுக்கக்கூடிய சார்ஜரை பொறுத்து இருக்கு. இப்போ வரக்கூடிய வண்டியெல்லாம் அட்வான்டேஜ் வந்துருச்சு, குயிக் சார்ஜர்னு சொல்லக்கூடிய ஒரு சில வண்டிகள்ல. அப்ப அதுல 1 மணி நேரம் போட்டாலுமே உங்களுக்கு 50% ஏறிடும். நார்மலா ஸ்லோ சார்ஜர்னாக்கா 3 to 5 மணி நேரம் இப்போ வந்திருக்கு. என்னோட வண்டி 2 வச்சிருக்கேன். ஸ்கூட்டர் 3.5 மணி நேரம், அதே பைக்கு 3.5 மணி நேரம் தான். பைக் வந்து ஹெவி, ரிவோல்ட்ங்கிற கூடியது அது பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக்கு. அது ஹெவி வந்து நம்ம 3 மோடு கொடுத்துருப்பாங்க. அதுல ஸ்பீட்ல நம்ம போறது பொறுத்தவரை இல்லையா. ஃபர்ஸ்ட் மோட்ல போனோம்னா ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்றது 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். 2வது மோட்னு சொல்லக்கூடியது 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். 3வது கிலோமீட்டர்ல போனோம்னா நம்ம 72-80 வரைக்கும் போகும். அப்ப என்னன்னா நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியா போனோம்னா கிலோமீட்டர் அதிகமா வரும். அவங்க சொல்லக்கூடிய 120, 130. நம்ம 2வது மோட்ல போனோம்னாக்கா நார்மல்ல சிட்டி மோட்ல போனோம்னா ஒரு 80ல இருந்து 90, இல்ல 3ர்ட்ல போனா 70. ஏன்னா 70ல போனா அது ஸ்பீட் அதிகரிக்க அந்த மோட்டர் அதிகமா கிலோவாட் அதிகமா செலவாகிறப்ப பேட்டரி சீக்கிரம்